தூத்துக்குடியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து பரிசோதித்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்போம். விஜயகாந்த், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சார். அதாவது தூத்துக்குடி சிப்காட் பகுதிக்கு உட்பட்ட பண்டாரம்பட்டி பகுதியில் கடந்த அக்டோபர் மாதம் நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பதாக ஒரு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனடியாக சிப்காட் போலீசார் அந்த தகவல் கிடைத்த இடத்துக்கு உடனடியாக சென்று பார்த்தபோது அங்கு அதை தயாரித்து வைக்கப்பட்ட வெடிக்காத ஒரு நாட்டு வெடிகுண்டை கைப்பற்றினர். கைப்பற்றி அதை செயலளிக்க உடனடியாக அதனை செயலளிக்க செய்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்பது தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வைத்து சோதனை நடத்தி வந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த விஎம் சத்திரம் பகுதியை சேர்ந்த சண்முகவேல் மகன் நாகூர் பாண்டி மற்றும் தூத்துக்குடி முத்தியாபுரம் பகுதியை சேர்ந்த குரூஸ் அன்பரோஸ் ஆகியோர் இந்த செயலில் ஈடுபட்டது காவல்துறைக்கு உடனடியாக தெரிய வந்தது. உடனடியாக சிப்காட் காவல் நிலைய ஆய்வாளர் சைரஸ் மற்றும் உதவி ஆய்வாளர் சுப்பராஜ் ஆகியோர் தலைமையிலான தனிப்படை போலீசார் தலைமறைவாக இருந்த இந்த இருவரையும் தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது வடமாநிலமான ஒடிசாவில் இருவரும் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக விரைந்த சிப்காட் தனிப்படை போலீசார் ஒடிசாவில் வைத்து இருவரையும் கைது செய்து தற்போது தூத்துக்குடி அழைத்து வந்துள்ளனர். அழைத்து வரப்பட்ட இருவரையும் அந்த வெடிகுண்டு தயாரிப்பதற்கான காரணம் என்ன, இதற்கு முன்னர் இது மாதிரியான வெடிகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனரா, வெடிகுண்டு தயாரித்து வேறு யாருக்கும் விற்பனை செய்கின்றன என்ற தொடர்பான பல்வேறு கோணங்களில் தற்போது தனியாக இருவரையும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.